வணக்கம் மக்களே! மைவி3 வழக்கு குறித்து போராட்டம் நடத்த முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னைக்கு அப்படின்றதையும், அதே மாரி இஓடபிள்யூ யார் பக்கம் இருக்கு? ஸோ இந்த இஓடபிள்யூ தான் முக்கியமான காரணமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சக்தி ஆனந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியா வந்து ஒரு தகவலும் வந்து குடுத்துருக்காரு. ஸோ அது என்ன ஏ டூ இசட் இந்த வீடியோல பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்க போடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த கேஸ் கடந்த 1 வருடம் கிட்டத்தட்ட 2 மாதங்களே ஆகப்போகுது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் யாருமே பேமெண்ட் எடுக்கல. யாருமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் போட்டதுலேருந்து, ஸோ இந்த மாதம் முடிஞ்சிரும், அடுத்த மாதம் முடிஞ்சிரும் அப்படின்ற மாரி தொடர்ந்து போய்க்கிட்டே தான் இருக்கு. ஆனா, இதில வந்து எம்டி பக்கம் தான் வந்து நெறைய மிஸ்டேக் இருக்கா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அது இல்ல அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பணம் குடுக்குறதா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அறிவிக்கை நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, 120 கோடி வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா குடுக்க வேண்டியது 23 கோடி தான். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, எம்டி அவர்களோ, ஸோ நம்ப வந்து ஒரு பேமெண்ட் கூட எடுக்காதவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் குடுக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு, இடபிள்யூஓ வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு செவி சாய்க்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாமே ரொம்ப கோவத்தில இருக்காங்க. ஸோ இதனால போராட்டமும் வந்து நடத்துறதா வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான தேதி இன்னும் ஓரிரு நாட்கள்ல தெரிவிக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, இந்த பணம் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இப்போ கம்பெனி மேல வந்து எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லன்னா, வழக்க முடிக்க வேண்டியது தானே. ஸோ கம்பெனி மேல குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு இடபிள்யூஓ வந்து இஓடபிள்யூ வந்து வந்துட்டாங்க. ஸோ ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரையும் எந்த ஒரு ஆதாரமும் குடுத்து இந்த கம்பெனி ஃபேக்கான கம்பெனி அந்த மாரி எந்த ஒரு இதுவும் நிரூபணம் ஆகல. ஸோ ஏன் நிரூபணம் ஆகல? ஸோ அப்போ அந்த கம்பெனி ஒழுங்கான கம்பெனி தானே. அப்போ அதுக்காவது திரும்பி குடுத்து, மீண்டும் வந்து கம்பெனி திறக்கவாவது வந்து நடவடிக்கை எடுங்க. ஒண்ணு இழுத்தாவது மூடணும், இல்ல வந்து ஓப்பனாவது பண்ணணும். எதுக்குமே இல்லாம கேஸு, வழக்குன்னு எத்தன வருடமா இருப்பீங்க? ஏன்னா இதில 1 ஆள், 2 ஆள் வந்து சம்மந்தப்பட்டிருந்தா பரவால்ல. மக்களாகிய நம்ம பல பேர், அதாவது லட்சக்கணக்கான பேர் இது வந்து இதில இணைஞ்சிருக்கோம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க வந்தது ஏதாவது பணம் சம்பாரிக்கலாம், ஏதாவது ஒரு இன்கம் வரணும் அப்படின்றதுக்கு தான். ஆனா அங்க வந்து போட்ட பணமே எதுவுமே இல்லாம போகுது அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இது மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நடக்கிறதுக்கான 99% வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் எந்த ஒரு குற்றச்சாட்டும் நிரூபணம் படவில்லை. ஸோ அதுதான் வந்து தற்போது சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து நிரூபணம் பட்டிருந்தா இந்நேரம், ஏன்னா ஒண்ணு முக்காவாசி வந்து பார்த்தீங்கன்னா, இஓடபிள்யூ வந்து வெறித்தனமா இருக்காங்க. எதுலயாவது ஒண்ணு மாட்டி விடணும் அப்படின்ற மாரி. ஏன்னா கேஸ முடிக்காத பட்சத்தில அப்படிதான் தெரிய வருது. அப்ப அந்த கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஒண்ணு அத ஆனா முடிச்சு விடணும். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து இல்ல ஓகே கம்பெனி நல்லா தான் இருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லணும். எதுவுமே சொல்லாதனால, இப்ப எல்லாருமே வந்து இஓடபிள்யூ மேல பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க. அதனால போராட்டம் நடத்தி இருக்காங்க. ஸோ இது எப்ப என்ன அப்படின்றது இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ள தெரிஞ்சிரும். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.